லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. 2ஆம் இடம் விஜய்க்கு. 2வது இடத்தை நினைச்சு அவர் வருத்தப்படுவார்னு நினைக்கிறீங்களா? 2 பேருக்கு வருத்தம். முதல் வருத்தம் யாருக்கு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான். 2வது அதை ஒரு நம்ம நம்பி இருந்த லயோலா காலேஜ் 2வதுன்னு போட்டுருச்சே அப்படின்னு வருத்தம். இது அதிமுக எந்த அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆல்ரெடி பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. படத்துக்காக ஒரு ப்ரொமோஷனா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அரசியல் ஒரு தேர்தல்னு வரும்போது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இங்க வேட்பாளர்களே கிடையாது. எங்க ஒரு 15 வேட்பாளர் பேர் சொல்லுங்க. இப்ப தாவேக்கால அதிருப்தியில இருக்கவங்க ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னா டக்குன்னு சொல்றோம். திமுக அப்படியே நடுங்கி போயிருக்குது, விஜயை பார்த்து பயந்து மிரண்டு போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பேசுனது எல்லாமே அவதூறு பொய். அதுவும் இல்லாம அறிவு இல்லாதத்தனமா பேசுறது. நீங்க என்ன பெருசா திமுக கரெக்டான பாயிண்ட பிடிச்சி நூல் பிடிச்சி எதிர்த்துட்டீங்க? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே சேக்குவார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் திரு சேக்குவார் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பர். நீங்க? நல்லா இருக்கிற. 2 நாள் கழித்து தமிழரத்துடைய முதல் நேர்காணல் இது. இன்னைக்கு லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. நம்ம பேசுறதுக்கு நிறைய அதுல இருக்கு. முதல்ல 2ஆம் இடம் விஜய்க்கு. நம்ம முதல் இடத்தை பிறகு வரலாம். எப்படி 2ஆம் இடத்துக்கு வர்ற அளவுக்கு அவரு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல 2வது இடத்தை நினைச்சு அவர் வருத்தப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா? இது வருத்தம் யாருக்கு அப்படின்னா 2 பேருக்கு வருத்தம். அந்த 2 பேர்ல முதல் வருத்தம் யாருக்கு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான். ஏன்னா நம்மளை 3வது இடத்துக்கு அனுப்பியிருக்காங்களே, அதுவும் தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக 3வது இடம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குன்னா அது இப்போதான். அது எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா அது 3வது இடத்துக்கு போயிருக்கே. அது அந்த கட்சி தொண்டர்கள்லாம் என்ன மைண்ட் செட் இருப்பாங்க அப்படின்னு அவர் தான் சிந்திக்கணும். ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கார் கொஞ்ச நாளாகவே, என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. 2வது இந்த ஓட் பூத்து தேர்தல் வாக்கு வங்கி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஒரு ஃபோர்ஸ் வருது இனிமேல். அதுதான் நாங்கள் 40%, 30%, 60% எங்கிட்ட தான் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரிஜினலாக எல்லாரும் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா விஜய் படித்த கல்லூரி, ட்ராப் அவுட் ஆன கல்லூரி, அங்கே படித்த அந்த மணி அவர் எல்லாரும் அந்த காலேஜில் படிச்சிருக்காங்க. ஒரு கிறிஸ்துவ பின்னணி கொண்ட கல்லூரி. ஒரு பொய்யான டேட்டாவாவது கொடுத்துருக்கலாமே. பொய்க்காச்சும் இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒரு 80 சீட்டு ஜெயிப்பார் அப்படிலாம் கருத்து கணிப்பு அவர் தனியாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. தேசிய ஊடகம்ன்ற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகை, அது கூட விஜய் வந்துருவார் 80 சீட்டு ஜெயிக்கும்லாம் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கு. ஒரு சங்கி பத்திரிகை அது கூட வெளியிடுது. ஆனால் நம்ம நம்பி இருந்த லயோலா காலேஜ் 2வதுன்னு போட்டுருச்சே அப்படின்னு வருத்தம் தாண்டி ஒரு திகில். நியூ இயர் அதுவுமா நமக்கு இப்படி ஒரு அடியா, அதுவும் புத்தாண்டுக்கு நம்ம இப்படி ஒரு செய்தியாக கேட்கணும் அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், இதில் இது திமுகவுக்கு அடியா அப்படின்னா, திமுக நீங்கள் தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க. அது அப்படியே அந்த கூட்டணி கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, அது அப்படியே இருக்குது. ஆனால் இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. இப்போ திமுகவா தாவேக்காவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல, இப்போ அது இல்லை போட்டி. 2வது இடத்துக்கு யார், நீயா நானா, அதை வெளிப்படுத்துறது தான் இப்போ இந்த கருத்து கணிப்பு. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ இவ்வளவு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தாவேக்கா களத்திலேயே இல்லை, தாவேக்கா சில கட்சிகளை களத்தில் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் தாவேக்காவே களத்தில் இல்லை, அதுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை, அரசியல் வயப்படுத்தலை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில் இப்போ 2வது இடங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு எடுத்துக்கலாம்ல. கருத்து கணிப்பில் நம்ம என்ன வேணாலும் திணிக்க முடியும், எப்படி வேணாலும் திணிக்க முடியும். நீங்கள் ஒரு கட்சி தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சி இடைத்தேர்தலை சந்திக்கலை, 2023 ஆரம்பித்த கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலை, அதுக்கப்புறமா நடந்த சின்ன சின்ன தேர்தல்களை சந்திக்கலை, இடைத்தேர்தலை சந்திக்கலை, நேரடியாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது. ஆனால் அவங்க சொல்கிற தேர்தல் பெர்சன்டேஜ் 29. எதை வச்சு சொல்கிறாங்க? நீ அட்லீஸ்ட் நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு 5%, 7%, 8% அப்படியே படிப்படியாக உயர்ந்து ஒரு சதவீதம் சொன்னால் நம்ம சிந்திக்கலாம், ஏதாவது செய்யலாம். எனக்கு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை பார்த்தியா மேலெல்லாம் ஏறி வராங்க, அதனால அந்த கூட்டத்தை பார்த்து நான் கணக்கு அப்படியே அது ஒரு எண்ணிருப்பார், 1 2 3 ஓகே 2 4 ஓகே 29% அப்படின்ற கருத்து கணிப்பு தான் இவர் வாயில சும்மா சொல்றது. இதை நீங்கள் தேர்தல் முடியும் போது அவங்களுக்கு தெரியும், ஓ இதுதான் அரசியலா அப்படின்னு தெரியும். இங்கே ஒரு ஃபோர்ஸ் வருது, வாக்கு வங்கியெல்லாம் தேவையே இல்லை, ஓட் பூத்தெல்லாம் தேவையே இல்லை, ஒரு ஃபோர்ஸ் வருது அப்படிங்கிறாருல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இங்கே ஒரு தெரு இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெரு வீதிகள் இருக்குல்ல, ஒவ்வொரு ஏரியா இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த தெருவில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, 3வது தெருவில் விசிக ஸ்ட்ராங்காக இருக்கும், 4வது தெருவில் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், 5வது தெருவில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
எந்த தெருவுலையுமே ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரே கட்சி தாவேகா. இந்த 5 கட்சியை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, இவங்கள தெரியும், இந்த 5 பேருக்குமே தெரியும், இந்த தெருவில் 10வது நம்பர் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு அவர் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு இவருக்கு தெரியும். அவர் வீட்டில் பாத்ரூம் பிரச்சனையா, பச்சை இங்கில் அவருக்கு சைன் வேணுமா, இல்லை தண்ணி பிரச்சனையா, இல்லை கால்வா அடப்பு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அவருக்கு தெரியும். அதை மையமாக வச்சு அவர் போய் அந்த இடத்துல ஓட்டு கேட்பார். அம்மா ஓட்டு போட்டுருமா, அந்த பிரச்சனையை நான் சால்வ் கேட்பாரு. அவங்க உளவியலை தொடர்புடையவராக இருக்காங்க. ஏன்னா அவன் வந்து ரேஷன் கடையிலையோ டீ கடையிலையோ இல்லை நடந்து போகும்போதோ பேசிப்பான், என்னங்க இங்கே பாருங்கன்னு பேசிப்பான். ஆனால் தாவேகா உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, உளவியலாகவே பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசிக்காமல் இருக்கான். அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி வரும்? எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் தாவேகாவில் இருக்கானே அவனுக்கு தெரியாது. மாவட்ட செயலாளருடைய பேர் கூட பாதி பேருக்கு தெரியாது. மாவட்ட செயலாளருக்கு எத்தனை பேர் நம்ம கட்சி உறுப்பினராக இருக்கான்னு கூட தெரியாது. அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இது வந்து நீங்கள் வந்து சும்மா பேச்சுக்கு ஒரு இதுக்காக படம் ஓடிரும், சூப்பராக இருக்கும்னு படத்துக்காக ஒரு ப்ரொமோஷனாக என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அரசியல் ஒரு தேர்தல்னு வரும்போது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்கே களம் தானே முக்கியம். அப்போ இந்த கருத்து கணிப்பு எதன் அடிப்படையில் எடுத்துக்கலாம்? இப்போ இது ஒரு 80,000க்கு மேலே நாங்கள் சர்வே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள பெரும்பான்மையினர் விஜய் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த வாக்கு சுழற்சி அதனுடைய மையமாக இதை நம்ம எடுத்துக்க முடியாதா? பொதுவாக ஒரு தேர்தல் வரப்போகுது அப்படின்னா, எந்த கட்சி ஜெயிக்க போகுதோ அந்த கட்சியோடைய செயல்பாடுகளை தள்ளாட வைக்கிறதுக்கு இந்த கருத்து கணிப்பை பயன்படுத்துவாங்க. அந்த கட்சி ரொம்ப வேகமாக செயல்படும். அப்போ ஒரு கருத்து கணிப்பு வரும். என்னென்னு வரும்? இப்போ ஒரு 234 தொகுதி இருக்குன்னா இவங்க 240 ஜெயிப்பாங்கன்னு வரும். உதாரணத்துக்கு ஒரு 200 ஜெயிப்பாங்கன்னு கூட கருத்து கணிப்பு வரட்டும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க என்ன பண்ணுவோன்னா, கருத்து கணிப்பு வந்துருச்சு, சும்மா உட்காருவாங்க அப்படின்னு அவங்க அந்த வேலைகளை குறைப்பாங்க. அந்த குறைக்கிற இடத்த இவங்க பயன்படுத்திப்பாங்க. அப்போ இது எல்லாமே என்னென்னா அவங்கள டைவெர்ட் பண்ணுறது. ரெண்டாவது, இதை ஆழமாக ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது. இப்போ பாருங்கள், தாவேகா வந்துட்டார், அவர் தான் சிஎம், அவர் தான் ஆகணும், அப்படி இப்படியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு பதிவு உருவாகும்ல. அதுக்காகத்தான் இவங்க வந்து அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ அவங்களே தள்ளாட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 1.5 மாதம் முன்னாடி நினைக்கிறேன், ஆதவர்ஜுனா சொன்னார், செங்கோட்டையன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 26, செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் 32, ஜேசிடி பிரபாகர் வந்தனே 40, அப்படியே அடித்து விடலாம், அப்படியே கணிச்சிட்டு வந்தாங்க. அடுத்ததாக போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஜான ஆரோக்கியசாமி டீம் எடுத்த ரிசர்ச்சில் விஜய் 80லேருந்து 90 சீட்டு ஜெயிப்பார் அப்படின்னு வருது. 80லேருந்து 90 சீட்டு ஜெயிச்சா கூட செகண்ட் இடம் தான். அப்போ அவங்களும் தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான ஆரோக்கியசாமி டீம் கொடுத்தது தான் இது. ஜான ஆரோக்கியசாமி சொல்லி கொடுத்த அந்த சர்வே தான் இன்னைக்கு ஜெராக்ஸ் காப்பியாக லயோலா வெளியிட்டிருக்கு, லயோலா காலேஜ் வெளியிட்டிருக்கு. வேற எந்த இதுவும் இல்லை. நீங்கள் அந்த கார்டு காட்டுறேன், 80 சீட்லேருந்து 90 சீட்டு ஜெயிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, கூட்டணிக்கு வந்து வரவங்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்க ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டு ஒரு ரிசர்ச் வெளியிட்டாங்க. நாம் திரும்ப என்ன கேட்டோம்னா, 80 சீட்டு ஜெயிப்பாங்களா, சூப்பர், ஏதாவது ஒரு 10 சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. சரி, சென்னையில் எந்த இடத்துல விஜய் எங்கேயாவது நின்னா ஜெயிப்பாரா? சென்னையில் எந்த இடத்துல யார் ஜெயிப்பா? வட சென்னை திமுக கோட்டை, தென் சென்னை திமுக கோட்டை, மத்திய சென்னை திமுக கோட்டை, வட சென்னையில் ஏதோ 1-2 இடத்துல வேணால் அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த 2 பேரும் ஓட்டாக் பண்ணி எந்த தொகுதியில் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல. அப்போ உங்களுக்கு பேஸே இல்லை. இன்னொன்று ஓப்பனாக சொல்லணுன்னா, தாவேகாவில் வேட்பாளர்களே இல்லை. வேட்பாளர்களே இல்லாமல் அதிருப்தியில் இருக்கிற அதிமுக ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் ஜேசிடி பிரபாகர் யார்? சீட்டு கிடைக்காம ஒரு பதவி கொடுக்காம அதிமுகவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஓபிஎஸ் அணியில் இருந்தார். அங்கேயும் இருந்தாலும் நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் இருக்கும். சரி, நமக்கு இங்கே போனால் ஒரு இளவட்டங்கள் நம்ம பின்னாடி சுற்றும், இங்கே போயிடலாம். நீங்கள் வந்தவர், நீங்கள் அவர் உறுதியாக சொல்ல முடியுமா கடைசி வரைக்கும் விஜய்க்காகவே அவர் இருந்து போஸ்ட் ஓட்டுவார்னு சொல்ல முடியுமா? முடியாது. நாளைக்கு மாறுவார். அப்படி தான் எல்லாரும் இங்கே வந்தவங்க தான். அப்போ நீங்கள் இங்கே வேட்பாளர்களே கிடையாது. எங்கே ஒரு 15 வேட்பாளர் பேர் சொல்லுங்கள். நீங்கள் அந்த மற்ற கட்சியில் 15 வேட்பாளரை டக்குன்னு சொல்ல முடியும். களத்துக்கே இவங்க இறங்கலை. களத்தில் இறங்கினா தானே நீங்கள் வந்து வேட்பாளர் பேரை சொல்ல முடியும். இப்போ தாவேகாவோட அதிருப்தியில் இருக்கவங்க ஒரு 10 பேர் சொல்லுங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவோம். அப்படியே அஜித்தால் ஆரம்பித்து கடன்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் அவன் பேர் வரைக்கும் சொல்ல முடியும். இப்போ வேட்பாளரே இல்லை. இந்த பார்ட்டி பணம் இருக்க பார்ட்டியை தேர்தலுக்காக தேடுது. அப்படி வந்தவர் தான் இன்னைக்கு ஜேசிடி பிரபாகரன். அப்புறம் இன்னொரு ஆள் சேர்ந்திருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் திமுகவுக்கு நெருக்கடி, அந்த விஜயால் யாருக்கு நெருக்கடின்னு ஒரு சர்வே எடுத்தோம். அதில் முதல்ல இருக்கிறது திமுக. ஏன்னா இது நாள் வரைக்கும் என்ன கட்டமைக்கப்பட்டதுன்னா, ஒரு போட்டி அதிமுக தான் தாவேகான்னு சொன்னாங்க. ஏன்னா எம்ஜிஆர் எடுத்துட்டாரு, ஜெயலலிதாவை எடுத்துட்டாரு, அதிமுக வாக்கு தான் தாவேகாவுக்கு போகுது, அதிமுகவை தான் மட்டுப்படுத்துறாரு அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன புதுசாக திமுகவுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது? இதுவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்புடைய உள் விளையாட்டு, உள்குத்துன்னு சொல்லலாமா? அதாவது திமுகவுக்கு நெருக்கடி அப்படின்றத தாண்டி
இப்படி ஒரு ஆள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து போட்டியிடுவாங்க. நீங்கள் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு தேர்தலையும் யாராவது ஒருத்தர் குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசாக. நான் மாற்றத்தை தரப்போகிறேன், நான் விடியலை தரப்போகிறேன், நான் சொர்க்க பூமியாக்க போகிறேன், நான் ஊழலை ஒழிக்க போகிறேன். அப்படி வந்தவங்களோட பட்டியல் பெருசு. சரத்குமார், கமலஹாசன், அப்புறம் விஜயகாந்த், சீமான், நடுவில் ரஜினிகாந்த் தலையை காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்படி நிறைய பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் விஜயகாந்தும் ஒருத்தர். இப்போ இவங்கெல்லாம் எப்படி காலங்காலமாக அவங்களுக்கான அந்த ஓட் பர்சன்டேஜை பிரிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஓட் பர்சன்டேஜை பிரிப்பார். இது அப்படியே டைரெக்டாக திமுகவில் இருக்க ஒட்டுமொத்த ஓட்டும் பிரியுமா, ஒட்டுமொத்தமாக இவங்களிருந்து எடுத்துருவாங்களா அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது எல்லாமே அதிமுகவை பாதிக்குது. இப்போ வரைக்கும் விஜய் கூட போய் சேர்ந்தவங்களோட பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிமுகவிலேருந்து போனவங்க தான் இருப்பாங்க, இல்லைனா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸாக இருப்பாங்க. திமுகவிலேருந்து யார் போனா? இங்கே போனால் எதிர்காலமே இல்லைன்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். சரி, திமுகவிலேருந்து போனாங்கன்னு விட்டுருங்க, திமுக கூட்டணி கட்சிகள்லேருந்து யாராவது போனாங்களா? யாருமே போகலை. அப்போ யார் போய்கிட்டு இருக்கா? தொடர்ச்சியாக தாவேக்காவை நம்பி யார் போய்கிட்டு இருக்கா? அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை நம்பி இருந்து அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானவர்கள் எல்லாரும் ஒருத்தராக போகிறாங்க. அதிகமாக ஃபாலோவர்ஸு, லைக்ஸு, ஷேர் இருக்கவங்களாம் அதிகமாக தாவேக்காவுக்கு போகிறாங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிந்த அந்த கட்சியில் முதல் அரசியல்வாதியாக ஒருத்தர் இருக்காருன்னா அவர் செங்கோட்டையன் தான். ரெண்டாவதாக இப்போ அந்த ஜேசிடி பிரபாகரன் ஒருத்தர் ஜாயின் பண்ணி, அவ்வளோதான். வேறு அரசியல்வாதியே கிடையாது அங்கே. வேறு யாருமே நீங்கள் வேறு பட்டியலிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய, மாநில நிர்வாகிகளுடைய தொகுதிகளை ஏதாவது சொல்ல முடியுமா? விஜய் எந்த தொகுதி, அதவர்ஜுனா எந்த தொகுதி, சிடிஆர் எந்த தொகுதி, லயோலா மணி எந்த தொகுதி, ரமேஷ் எந்த தொகுதி? யாருக்குமே தொகுதி கிடையாது. அருண்ராஜுக்கு எந்த தொகுதி? சமீபத்தில் சேர்ந்த ஃபெலிக்ஸ் அவர் எந்த தொகுதி? யாருக்குமே தொகுதி கிடையாது. இவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோனா பட்டியல் போட்டு டக்கு டக்குன்னு சொல்லலாம். செங்கோட்டையனுக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு கேட்போமா, இல்லை தொகுதி எவ்வளோன்னு கேட்போமா? தொகுதி என்னன்னு கேட்போம். அப்போ கள அரசியல் இது. களத்தில் இருந்தவர் யார்? செங்கோட்டையன். அப்போ அவர் தான் முதல் அரசியல்வாதி. மீதி எல்லாருமே முகத்துக்காக வந்தவங்க தான். இப்போ லாஸ்ட்டாக வில்லிவாக்கத்தில் இருந்து ஒரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அதிருப்தியில் இருக்கவர் உள்ளே போயிருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இது திமுகவை பாதிக்கும், கூட்டணி கட்சிகளை பாதிக்கும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃபோடு பேசினா கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் கூட இங்கிருந்து அங்கே போகலை. இப்போ அதிமுகவுடைய நிலை என்ன? இப்போ 2வது இடம், இந்த கருத்து கணிப்பை நம்ம எடுத்துக்கணுமா, தேர்தல் காலத்துக்கு இது உகந்ததா இருக்கா, இல்லை தேர்தல் நிலவரத்தை தான் இது வெளிப்படுத்துது, அதெல்லாம் 2வது இடம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதிமுக திமுக இதுதான் போட்டி அப்படின்னு இருந்த நிலையில இப்போ விஜய் மேலே வந்திருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அதுக்கு கீழே இருக்கிறாரு அப்படின்னா இது அதிமுகவை எந்த அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஆல்ரெடி பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேகமாக செயல்பட்டுருக்கணும். 2021 தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு அவர் பம்பரமாக சுழண்டு வேலை செஞ்சார், பயங்கரமாக வேலை செஞ்சார். அப்போ வேலை செஞ்சதனுடைய விளைவு தான் அவருக்கு ஏதோ ஒரு 60 மேலே சீட்டு விழுந்து அவருக்கு கிடச்சிது. இப்போ அந்த வேகம் இப்போ அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப லேட். எல்லா விஷயத்துலையுமே அறிக்கை விடுறதுல கூட புருஷ முண்டாட்டி சண்டையை சட்ட ஒழுங்கோட கம்பேர் பண்ணி விடுறவரா அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அப்போ இவர் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டியிருக்கு. இவருக்கே ஒரு சுணக்கம் வந்துருச்சு. சரி, ரைட்டு, இதுக்கு மேலே நம்ம வந்து கட்சியை காப்பாற்றினா போதும், ஆட்சியா கட்சியா அப்படின்னுமோ கட்சி பெஸ்ட்டு அப்படின்ற முடிவு பண்ணிட்டார். ஒருவேளை அவர் நாளைக்கு ஆட்சியவே பிடிச்சிட்டாருன்னா இங்கே பாஜக என்ன செய்யும்? எனக்கு ஆட்சியில் பங்கு கொடு, டெப்புட்டி சிஎம் என்ன கொடு, எனக்கு 4 அமைச்சர் கொடுன்னு உட்கார கேட்கும். நீங்கள் மரியாதையெல்லாம் ஆர்டர் போடும், எனக்கு வேணும்னு ஆர்டர் போடும். அந்த நிலைமை வந்துருமோன்ற பயம் எடப்பாடி பழனிசாமி இருக்குது. அதனால தான் அப்போ இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்க வேண்டாம், நம்ம ஒதுங்கி நின்றுவோம், கட்சி கையில் இருந்தால் போதும்னா அவர் ரொம்ப ஸ்லோவாயிட்டார். சரி, அப்போ எதிர்கட்சியான ஒரு ஃபில்லப்பை யார் வந்து அங்கே மேட்ச் பண்ணுறா அப்படின்னா யாருமே இல்லை. நீங்கள் வந்து இங்கே சமூகத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, யார் குரல் கொடுக்குறா? கூட்டணி கட்சிகள் தான் குரல் கொடுக்குது. திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள் தான் திமுக அரசாங்கத்துக்கே குரல் கொடுக்குது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதை செய்யாதீங்கன்னு அப்படின்னு அழுத்தம் கொடுக்குது. ஆனால் இந்த எதிரில் நீங்கள் சொல்கிற அதிமுகவோ தாவேக்காவோ எதுவுமே பேசுறதில்ல. அமைதியாக அவங்கவுங்க பேருக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுக்கிட்டு அப்படியே அறிக்கையிலேயே இந்த அரசியலை கடந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் எதிர்த்து போராட்டம் நடத்தணும், இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தணும், அந்த சென்ஸ் எல்லாம் வந்து இப்போ எல்லாருமே தவறு விட்டுட்டாங்க. அப்போ இப்போ என்ன இருக்குன்னா ரூட்டு கிளியர் ஆகிருக்கு திமுகவுக்கு. அப்போ அதிமுகவோட நிலைமை என்னென்னா கட்சியை எப்படியாவது காப்பாற்றணும். அந்த நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்காரு. அதனால் அவருக்கு நீங்கள் 4வது இடம் கொடுத்தா கூட அவர் கவலைப்பட மாட்டார். சீமான் 3வது இடம், 4வது இடம் நீங்கள் தான் அப்படின்னாலும், ஏன் ஈவன் 5வது இடம் கொடுத்தா கூட அவர் கவலைப்பட மாட்டார். நாயனார் நாகேந்திரன் தான் 4வது, நீங்கள் 5வது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருவார்.
இப்போ இந்த கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த இன்டர்னல் சர்வே, அது என்ன இன்டர்னல் சர்வே? 35%, 40%. திமுக எடுத்தது ஒரு இன்டர்னல் சர்வேன்னு சொல்றாங்க, அதிமுக ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்துச்சு. ரெண்டுலயுமே விஜய் மேல இருக்கிறாரு, 35%, 40% எல்லாம் பேசுறாங்க. அது என்ன இன்டர்னல் சர்வே? அதாவது நீங்க வந்து யதார்த்தமா நமக்கு ஒரு புரிதல் இருக்கு. நீங்க திமுக மேல ஒரு கோவம் வந்துச்சுன்னா அந்த வாக்குலாம் எங்க போகும்? அதிமுகவுக்கு போகும். அதிமுகவுல கோவம் வந்துச்சுன்னா அந்த வாக்குலாம் எங்க போகும்? திமுகவுக்கு போகும். இவ்வளவுதான் யதார்த்தம். இவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகபட்சம் 1-2 முன்ன பின்ன ஏறி இறங்கும், அவ்வளவுதான். இதுதான். நீங்க இதை தாண்டி சர்வே என்ன வேணாலும் வரட்டும். நான் 100% அடிச்சு சொல்றேன், இந்த வாட்டி அதிமுக தான் ஜெயிக்கும்னு ரங்கராஜ் பாண்டே சொன்னாரு. என்னாச்சு? அப்போ அவங்க சேனல் சார்ந்து நாங்கள் ரன் பண்ணுறோம், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சார்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லுவேன், இப்போ எனக்கு பவன் கல்யாண் ரொம்ப பிடிக்குன்னா, தமிழ்நாட்டில் அடுத்து பவன் கல்யாண் சுயேட்சையாக நிற்கிறாரு, 234 அவர் தான் ஜெயிக்க போகிறார், நான் சும்மா சொல்லுவேன். நான் இப்போ அது ஒரு ஆனால் அவரோட படம் நல்லா ஓடி இருக்குன்னுவேன். அவங்கவுங்க சார்ந்து சர்வே என்ன வேணாலும் வெளியிட்டுக்கலாம், நமக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். தினமலர் ஒரு பத்திரிக்கை சொல்லுது, பாருங்கள் இந்த வாட்டி தாவேகா வந்து 70 சீட்டு வரும்னு. அவங்க அது அந்த தினமலர் வெளியிட்டது இது இன்டர்னல் சர்வே நீங்கள் சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதே மாதிரி தேசிய ஊடகம் வந்து இங்கேருந்து ஏதாவது ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டுருச்சுன்னா, தேசிய ஊடகமே சொல்லிருச்சியா அப்படின்னு ஒன்று. நாம் காசு கொடுத்தா தேசிய ஊடகங்கள் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் பேப்பர் கூட நமக்காக வேலை செய்யும். பாதி இங்கிலீஷ் பேப்பர் தேசிய ஊடகங்கள் வந்து யாரோட கையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். சர்வேவை நம்பி சர்வேவை வச்சு இங்கே ஒரு அரசியலில் நம்ம வந்து முன்னெடுக்கவே கூடாது. அது வந்து ரிசல்ட்டே தராது. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் 40க்கு 40 திமுக இந்த 2024 தேர்தலில் வெற்றி பெறும்னு. எல்லாரும் கணக்கு போட்டது 30. நினச்சி பார்க்கல, ஸ்வைப் பண்ணி விட்டாங்க. அதுவும் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ஸ்வைப்பு, ஃபுல் ஸ்வைப்பு. எல்லா சர்வேவும் தோற்று போச்சு தானே. ரங்கராஜ் பாண்டேலேருந்து எல்லாரும் ஸ்வைப்பு தான். எல்லா மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே தோற்று போச்சு இல்லை சர்வேல. அப்போ முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். அவங்க முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா யதார்த்தம் அதுதான். யார் மேலே அதிருப்தி இருக்கா, ஓடி இருக்கு, கிட்ட கூட வராதுன்னு அழகாக அடிச்சு விரட்டிடுவோம். அந்த விஷயத்தில் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் சில பத்திரிகையாளர்கள் இப்போ வழக்கமாக டிபேட் ஷோவில் பேசுறது நம்ம பார்க்க முடியுது, திமுக அப்படியே நடுங்கி போய் இருக்குது, விஜயை பார்த்து பயந்து மிரண்டு போய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அது எந்த விவகாரத்தில்? பொதுவாகவே விஜயை பார்த்தாலே திமுக மிரளுது, பயப்படுது, நடுங்குது. அப்படி என்ன விஜய் வந்து எதிர்த்து சட்ட ஒழுங்கை பற்றி என்ன எதிர்த்து, அப்படி என்ன கரெக்டான ஒரு நூல் பிடிச்சி கரெக்டாக என்ன எதிர்த்தாரு? பேசுனது எல்லாமே அவதூறு, பொய். அதுவும் இல்லாமல் அறிவில்லாதத்தனமாக பேசுகிறது. வள்ளுவர் கோட்டத்துக்கு அக்கறையை இங்கே காட்டுங்கன்றது. ஏன் வள்ளுவருக்கு அக்கறையை காட்டக்கூடாதா? கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடாதா? வள்ளுவருடைய பெருமையை இந்த நாடு முழுவதும் கொண்டு போக சொல்லக்கூடாதா? அடுத்த தலைமுறையினருக்கு வள்ளுவரை பற்றி பேசக்கூடாதா? என்ன உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? வள்ளுவருக்கு அவன் சாயம் பூசிக்கிட்டு இருக்கான், காவி சாயம் பூசுகிறான். அப்போ இது ஒரு முட்டாத்தனமான வாதம் தானே. அடுத்து அவர் சொல்கிறாரு, பரன் மேலே இருக்கிற பழைய ஓலைச்சுவடிகள் எடுத்துகிட்டு வந்து என்னமோ வித்த காட்டுறீங்களா, ஏதோ ஒன்று பேசுகிறாரு. ஏன் பரன் மேலே இருக்க ஓலைச்சுவடின்னு அவ்வளோ கேவலமா? அது இன்னைக்கு இருக்கிற வரலாற்று ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம். இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கீழடிக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு, தொன்மை வாய்ந்த பொருட்களை எடுத்து தமிழர்களுடைய பெருமையை எப்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. நீங்கள் என்ன பெருசாக திமுகவை கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி நூல் பிடிச்சி எதிர்த்துட்டீங்க? இங்கே நூல் பிடிச்சி எதிர்க்கிறதே கூட்டணி கட்சிகள் தான். கூட்டணி கட்சியை பார்த்தா இன்றைக்கி வந்து யோசிக்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கூட்டணி கட்சி தான்ப்பா நமக்கு அழுத்த அதிகமாக நெருக்கம் கொடுக்குது அப்படி சொன்னால் கூட அது கரெக்டாக இருக்கும். ஏன் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் நிறைவேற்றுங்கன்னு சொன்னது யார்? எடப்பாடியா? இல்லை தாவேகாவா? இல்லை, கூட்டணி கட்சிகள் சொல்லுது. அப்போ நீங்கள் அடுத்து சாம்சங் போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினது யார்? அடுத்து நீங்கள் வந்து துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் கூட நின்று ஆதரவு தெரிவித்தது யார்? கடைசி வரைக்கும் நிற்கிறது யார்? தாவேகாவா? எடப்பாடி பழனிசாமியா? இல்லை சீமானா? கிடையாது. இப்போ இவங்களாம் யாரையும் வந்து எதிர்க்கிறது? இப்போ நர்சிங் போராட்டம் நடக்குது, நர்சிங் போராட்டத்துக்கு யார் கூடவே கடைசி வரைக்கும் நிற்கிறது? தாவேகா நிற்குதா? எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரா? நியாயமாக எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக போய் நான் உட்காடுறேங்க, நர்சிங் போகிற மாணவிகள் நான் போராடுறேங்கன்னு உட்கார வேண்டியதானே? அவர் இல்லை. அப்போ இங்கே எதிர்க்கட்சின்ற ஃபில்லப்பே இங்கே இல்லை. அப்போ எதுக்கு திமுக பயப்படணும்? நீங்கள் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, ஜாக்டோ ஜியோ நடக்குது, எல்லாமே நடக்குது. அங்கே ஏதோ ஒரு பார்ட்டி உட்காந்து தாவேக்காவே நீங்கள் சொல்கிறீங்க, தாவேக்கா அங்கே உட்காந்து இங்கே பாரு நான் உன்னை எதிர்க்கிறேன்னு சொன்னால் தானே இவங்க பயப்படணும். நீ பாட்டுக்கு பனையூரில் தூங்கிக்கிட்டு இருக்கிற, உன்னை பார்த்து நான் ஏன் எதிர்க்கணும்? ரெண்டாவது, உன் கட்சியை காப்பாற்றவே உனக்கு வக்கு இல்லை, உன் கட்சியை காப்பாற்றவே வக்கு இல்லை. இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாள் வந்து வேலுநாச்சியாரோட பிறந்த நாள். வேலுநாச்சியாரோட பிறந்த நாள், கொள்கை தலைவர். எத்தனை மணிக்கு வாழ்த்து சொல்கிறாரு தெரியுமா விஜய்? மதியானம் 2:20 வாழ்த்து போடுறாரு. பெரியாருக்கு 2:20 மத்தியானம், அம்பேத்கருக்கு மத்தியானம் 2:20. ஆங்கில புத்தாண்டுக்கு அவர் எத்தனை மணிக்கு வாழ்த்து போட்டார் தெரியுமா? நைட்டு 11:45. இதுதான் அவர் கொள்கை தலைவருக்கு வச்சிருக்கிற மரியாதை.
நீங்கள் அப்படியே அதிமுகவுக்கு வாங்க. அவங்களுடைய கொள்கை தலைவருக்கு காலையில் நினைவு நாள்னா இந்த மெரினா பீச் எப்படி இருக்கும்? அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எடப்பாடி பழனிசாமியே வந்து எங்கே இருந்தாலும் அந்த ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு வந்து மரியாதை செலுத்துவார். எம்ஜிஆருக்கு வந்து மரியாதை செலுத்துவார் இல்லையா? பெரியாருக்கு அப்படி தான் மவுண்ட் ரோடில் இருக்க அந்த சிலையை அலங்கரிப்பாங்க. எல்லாமே நடக்கும். இவர் வச்சிருக்க லட்சணம் இதுதான். 12:30 பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு மாலையை போடுவார். இவர் வந்து இவரை பார்த்து திமுக நடுங்குது. தம்பி நீ தூங்கு, 2:30 எந்திரிச்ச, சாயங்காலம் வெயில் போன அப்புறம் கூட ஃபோட்டோ போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அமைதியாக தட்டி தூங்க தான் வைக்கும். அதனால் அதை பார்த்து இந்த இந்தியா கூட்டணி நடுங்குது, திமுக நடுங்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கிளப்பி விடுற வதந்தி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.